பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன். குருநாகலை வாழ் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு இந்த நேரத்தில் இப்போது நேரம் அன்னளவாக 10 மணி ஆகும்போது ஒரு சில விஷயங்களை பேசிக்கொள்ள முனைகிறேன். கண்ணியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த ஒரு சில மாதங்களாக மும்மண்ணை முஸ்லீம் சமூகத்தின் பாடசாலையின் விளையாட்டு மைதானத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு சில இனவாதிகளின் செயல்பாடுகள் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் வாழக்கூடிய எங்களுடைய மும்மண்ணை உடன்பிறப்புகளுக்கு நாங்கள் அந்த பிரச்சினை தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் அந்த பிரச்சினையை நாங்கள் முடிவொன்று காணும் வரைக்கும் அவர்களோடு இருப்போம். அந்த வகையில் ஒரு மனக்கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று சில இணையதளங்களினூடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது, சில அரசியல்வாதிகள் தங்களை சமூகத்தின் பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கடந்த 10-15 வருடங்களாக இந்த குருநாகலை வாழ் முஸ்லீம்களின் அரசியலில் தலையிட்டு அவர்களை தனிப்படுத்தி அவர்களை அநியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் இந்த நிகழ்வையும் அவர்களுடைய அரசியல் வியாபாரத்துக்காக வேண்டி பயன்படுத்துவது மிகவும் கவலையை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த மும்மண்ணை வாழ் முஸ்லீம் உறவினர்களுடைய அவலநிலை, மனவேதனையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பங்குரோத்து அரசியல் செய்ய முயல்வது மிக வேதனையாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் காலையில் இவர்கள் இணையதளத்தின் ஊடாக போட்ட ஒரு பிரச்சுரம், இவர்களுடைய பகிரங்கமான அறிவுறுத்தல் தான் இந்த மும்மண்ணை வாழ் முஸ்லீம்களுக்கு விசேட அதிரடிப்படையினூடாக பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்பது இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு 5-10 நிமிடங்களுக்கு ஊடாக அந்த ஊர் மக்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். நாங்கள் இந்த சமூகத்தில் இதுகாலை வரையிலும் அரசியலுக்கு வந்த நாள் தொற்று இன்று வரைக்கும் எந்த கண்ணியமான அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ இதை நாங்கள் எங்கள் மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் பிரகாரம் கடைசி வரையும் செய்வோம் என்பதோடு இந்த நேரத்திலும் கூட நுணுக்கமான ஒரு அரசியல் நகர்வையை நாங்கள் நகர்த்துகிறோம். இந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தியவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த பொது தேர்தலில் எங்களுடைய சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை இல்லாமலாக்குவதற்கு செய்கிற சதி, அது மட்டுமன்றி எங்களுடைய எந்த பிரச்சனைகளின் போதும் தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் அரசியல்வாதியாக இருக்கும் என்றால் ரிஷாட் பதியுதீன் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை, சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்று இந்த காவியுடை அணிந்த தலைவனின் ஊடாக குர்ஆனை கொடுத்து சத்தியம் பண்ணி அவரிடம் பேச அவருக்கு உபதேசம் அளித்த இவர்கள் இப்போது தங்களுடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவர்களுக்கு எதிராக அங்கு போய் நின்று கொண்டு ஏதோ ஒரு மூலை முடுக்கில் நின்று கொண்டு களத்தில் நாங்கள் யுத்தத்துக்காக வேண்டி ரெடியாகுவதாக இந்த வீணான நடிப்பும் இந்த கூத்தும் இந்த மக்களை ஏமாற்றவும் கட்டாயமாக இவர்களை இன்னும் பங்கரோத்து அரசியலுக்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் இந்த மக்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இவ்வாறான ஒரு அவல நிலைக்குள்ளாக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் குமந்திரன இவர்களுடைய தந்திரத்துக்கு நீங்கள் அகப்பட்டு எங்களுடைய சமூகத்தை விற்றுவிட வேண்டாம். நீங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள். நாங்கள் இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக பின்னோடு உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை ஒரு சாதுரியமான நுணுக்கமான நகர்வினூடாகவே வெல்லுவதற்காக வேண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இணையதளங்களின் ஊடாக நாங்கள் எங்களுடைய அரசியல் லாபம் தேடும் ஒரு களமாக ஒரு நாளும் இதை ஆக்கிக்கொள்ள மாட்டோம். இந்த விஷயத்தை கூட சொல்லுவதற்கு இன்று என்னுடைய மனம் நாடியது இவர்களுடைய இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் நடவடிக்கை என்பதனால்தான். இதை இந்த நபருடைய தலைமைத்துவமும் அங்கீகரிக்கிறது என்பதை நினைக்கும் போது மிக மிக மனவேதனையாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய அன்பாண்ட சமூகத்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நான் உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மும்மண்ணையில் வாழக்கூடிய எங்களுடைய சமூகத்தவர்களுடைய மனவேதனை நீங்குவதற்காக வேண்டி நாங்கள் எங்களாலான அத்தனை முயற்சிகளையும் செய்வதோடு உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது, நாட்டு மக்கள் அனைவரும் இந்த சகோதரர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இந்த பிரச்சினை பெரியோரு பிரச்சனையாக விகாரம் அடைவதற்கு காரணமாக ஆகக்கூடாது என்று துஆ செய்யுங்கள். இந்த இடத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த என்னை பொறுத்த மட்டில் ஒரு மடத்தனமான நகர்வின் ஊடாக இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், நாங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று வீணான பிரச்சினைகளையும் சிக்கல்களையும் அந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குமே தவிர நலவு நடக்கப் போவதில்லை என்பதில் சந்தேகமில்லை. சிந்தித்து செயல்படுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், எங்களுக்கு வெற்றி அமையும். ஆகவே இந்த விஷயத்தில்
24 மணித்தியாலமும் இந்த மக்களோடு நாங்கள் இணைந்திருப்போம். இந்த பிரச்சினைக்கு விடிவை காணுவோம். எல்லோருக்கும் எங்களுடைய இறைவனுடைய உதவி வந்து சேர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.